ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எதுக்கு கண்மணி? அத்தை, நாங்க மனையில சடங்கு செய்ய போற கடைசி நேரத்துல இனிய வந்ததால அவங்க தான் அந்த சடங்கு செய்வாங்களோன்னு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் அத்தை. ஆனா நீங்க கடைசி நிமிஷத்துல கண்ணால செய்க காமிச்சதுனாலதான் என்னால ஹோமத்துல அந்த மூட்டைய போட முடிஞ்சது. ஆமா கண்மணி, எங்க அந்த ராசாத்தி கிட்ட தோக்குறது மட்டும் இல்லாம என் பேத்திக்கு உன் கையால அந்த சடங்கு நடக்காம போயிடுமோங்கிற டென்ஷன்ல கொஞ்ச நேரம் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அப்புறம் சாமி உன் கையில தட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஐடியாவே தோணுச்சு. எப்படியோ மாமியார் மருமகளும் சேர்ந்து என் பேத்திய காப்பாத்திட்டீங்க. சமந்தி, பூமிகா உங்க பேத்தி மட்டும் இல்ல, பெரிய வீட்டோட மூத்த வாரிசு. அவளுக்கு தப்பா ஏதாவது நான் நடக்க விட்டுருவேனா? சரியா சொன்னீங்க அத்தை. கண்மணி, எனக்கு என்ன டென்ஷன்னா, நான் கஞ்சாட காட்டுனத நீ புரிஞ்சுக்காம போயிடுவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை நீ கரெக்டா புரிஞ்சுகிட்டு காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்ட. சம்மந்தி, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க 8 அடி பாஞ்சா என் பொண்ணு 16 அடி பாய்வா. பின்ன என்ன அத்தை, நாங்க செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் அந்த ராசாத்திய செய்ய விட்டுருவோமா? அது மட்டும் இல்ல, மனையில உக்காந்துட்டாங்க போனா போதுன்னு விட்டு விடாம என் புருஷனையும் என்னையும் அவமானப்படுத்துற மாதிரி எந்திரிக்க வச்சால. அப்பவே ஏதாவது பண்ணி அதை நிறுத்தணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, அந்த நேரத்துல நீங்க கண்ணை காட்டவும் நான் களத்துல இறங்கி அவளை வச்சு செஞ்சுட்டேன். சம்மந்தி, அந்த நேரத்துல ராசாத்தி முகம் சுருங்கி போனத பாக்கணுமே, அது கண்கொள்ள காட்சி சம்மந்தி. அத்தை, அவளுக்கு இந்த மாதிரி அடி மேல அடி குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துல அந்த பூமிக்காவே வேண்டான்னு அவ தெரிச்சு ஓடணும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல கண்மணி, நீ நினைச்சது சீக்கிரமே நடக்கும் பாரு. பாக்கியம், என்ன பாக்கியம், இது என்னன்னு தெரியுதா? வெங்காயம் மேட்ரு என்னன்னு சொல்லியா? பாக்கியம், நான் அப்படி என்ன கேட்டேன்னு நீ இப்படி திட்டுற? யோ, நான் இங்கே உன்னை திட்டினேன். நீ காமிச்சது வெங்காயம், மேட்ரு என்னன்னு சொல்ல சொன்ன. இப்படி பிரிச்சு பிரிச்சு சொன்னா தானே புரியும். நீ பாட்டுக்கு சேர்த்து சொன்னா திட்டுற மாதிரி தானே தெரியும். சரி, இப்ப வாச்சு மேட்ருக்கு வா. பந்தயம் போட்டோம்ல, அந்த 5 வெங்காயம் எனக்கு தான் சொல்ல வந்தேன். சமயம் வர்றப்ப மறக்காம 500 ரூபாய பணமா கொடுத்துடணும். பணம் கொடுக்கணுமா? எதுக்கு? முதல்ல நீ எங்கேயே ஜெயிச்ச? அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஜெயிச்சல்ல. ஒரு மாதிரினா எப்படி? அதான் மரகதண்ணி ஏதேதோ செஞ்சு கண்மணியை தள்ளி விட்டு அவளும் குமரனும் அந்த மூட்டையை அக்னியில போடுற மாதிரி செஞ்சாங்கல்ல, அப்ப நான் தானே ஜெயிச்சேன். யோ, இதெல்லாம் போங்காட்டையா? நீ ஜெயிச்சேன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆடி போடி, இது என்னடி பிரமாதம். மரகதண்ணி இது மாதிரி இன்னும் என்னென்ன போங்காட்டம் ஆட போறாங்கன்னு பாரு நீ. அப்படியா? பாக்கியம், இத நான் அட்வான்ஸா வச்சுக்கிறேன். மீதி 450 ரூபாய அப்புறமா கொடுத்துடணும், சரியா? அட பாவி மனுஷன், நான் ஒரு லூசு. இந்த ஆளு புத்தி தெரிஞ்சிருந்தோம் அவன் கண்ணெதிர பாக்குற மாதிரி காசை வச்சிருந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நான் போன் பண்றேன், அப்புறம் வாங்க. சரிங்க. சார், மா கண்ணாடி ஆர்டர் பண்ணிருந்தாங்க. ஆமா, இதை எங்க மாட்டணும்னு சொன்னீங்கன்னா அங்க மாட்டிடுறேம்மா. அது அந்த இடத்துல மாட்டிருங்க. சரிங்கம்மா, மாட்டிடுறேன். ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா பாத்து விழுந்துற போறேன். ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா நில்லு நில்லு, பாத்து மெதுவா போ. கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னா அபசகுணம்னு சொல்லுவாங்கல்ல.
ஸ்வேதா, ஏ ஸ்வேதா, ஸ்கூல்ல இருந்து வந்தது வராததுமா என்ன தேடுற? ஏய், எதுவா இருந்தாலும் இந்த பாலை குடிச்சிட்டு தேடு. பாலை குடிச்சிட்டு தேடினா அதுவா கையில கிடைக்குமா? நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இதையும் குடுக்கற சரியான காமெடி பீஸ் பாட்டி நீ. அப்படியே திமிர்ல அவங்க அம்மா குண்டச்சி மாதிரியே இருக்கான். என்ன காமெடி பீஸ் நான் சொல்றேன், உனக்கு இருக்குடி பின்னால. பாட்டி எங்க அம்மா எங்க? நீ எந்த அம்மாவை கேக்குற? பாட்டி நீ என்ன லூசா? எந்த அம்மான்னு கேக்குற? எனக்கு ஒரே அம்மா தான், கண்மணி அம்மாவை தான் கேக்குறேன். கண்மணி ஐயா? கண்மணி, இந்த குட்டி பிசாசு என்ன காமெடி பீஸ்னு சொல்லுது. அது கூட பரவாயில்லடி, லூசுன்னு எல்லாம் சொல்லுது. கொஞ்சம் மிரட்டி வைடி. நீ அவகிட்ட ஏதாவது வம்பு இழுத்திருப்ப, அதான் அவ அப்படி சொல்லிருப்பா. ஏய், வந்ததுல இருந்து என்னத்தை தான் தேடிட்டு இருக்க? பேசாம பாலை குடிச்சிட்டு போய் ஹோம்வொர்க் பண்ணு. மா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? இன்னைக்கு ஃபுல் டே கிளாஸுக்கு வெளியே நிக்க வச்சாங்க. எதுக்கு நிக்க வச்சாங்க? அங்கேயும் போய் ஏதாவது வாலுத்தனம் பண்ணியா? நேத்து சயின்ஸ் டீச்சர் எனக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தாங்க. அத நேத்தே எழுதி முடிச்சிட்டேன். ஆனா அந்த சயின்ஸ் நோட் புக் என் பேக்லயே காணும். ஹோம்வொர்க் எழுதாததுனால வீட்லயே வச்சுட்டு வந்ததா நினைச்சு என்ன வெளியே நிக்கிற பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என் சயின்ஸ் நோட் புக் எங்க போச்சுன்னே தெரியல. ஏய், இப்ப எதுக்கு நீ அழ ஆரம்பிக்கிற? நீ தான் ஞாபக மருதில எங்கேயாவது வச்சிருப்ப. நல்லா தேடி பாரு, கிடைக்கும். போம்மா, நீ முதல்ல மாதிரி இல்ல. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. இப்பெல்லாம் நீ ஏன் அம்மா மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற, பூமிகா அம்மா மாதிரி தான் நடந்துக்கிற. ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா, என்ன கண்மணி, இந்த குட்டி பிசாசு உண்மை தெரிஞ்ச மாதிரி பேசுது? மா, அவ ஏதோ கோவத்துல தான் பேசுறா. அதையே நீ பெருசு படுத்துற. விடு. ஸ்வேதா, என்ன தேடுற? நான் என்ன தேடினா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. கண்மணி சூப்பர் டி. பெத்த பிள்ளைய அவளை எப்படி நோஸ் கட் பண்ணுது பாரு. அந்த குண்டச்சிய நான் என்னெல்லாம் திட்டணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் ஸ்வேதா சொல்லிடுறான். மா, இந்த மாதிரி இன்னும் நிறைய அவமானங்களை அந்த ராசாத்தி அவ பொண்ணு மூலமாவே பட போறா. பாரு. ஸ்வேதா, என்ன தேடுறேன்னு சொன்னா நானும் தேடுவேன்ல, அதுக்காக தான் கேக்குறேன். ஸ்வேதா, அங்க என்ன தேடிட்டு இருக்க? பாட்டி, என் சயின்ஸ் நோட்டை காணும். அதனால ஸ்கூல் டீச்சர் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டை தான் தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே காணும். சரி விடுமா, எங்கேயும் கிடைக்கலனா புதுசா ஒரு நோட் புக் வாங்கிக்குவோம். என்ன பாட்டி புரியாம பேசுறீங்க? புது நோட் புக் வாங்கினா பழைய நோட் புக்ல இருக்கிறதெல்லாம் எப்படி காப்பி பண்ண முடியும்? ஏய் நில்லு. அங்க எங்க போற? பூமிகா ரூமுக்கு போறேன். ஒருவேளை அவ ரூம்ல எங்கேயாச்சும் இருக்கலாம்ல. ஏய், அங்க பூமிகா தூங்கிட்டு இருக்கா. அங்க போய் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அங்க போகாத. ஏய் ஸ்வேதா, 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 என்ன மலர்? போகாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா?
ஸ்வேதா குட்டி மெதுவா தேடுறா, பூமிகா முழிச்சுக்க போறா. அக்கா, நீங்க என்னக்கா தேடிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா குட்டிமா, அக்காவோட சயின்ஸ் நோட்டு காணுமா, அதான் இங்க எங்கேயாவது இருக்கான்னு தேடுறா. ஸ்வேதா, தள்ளி போடி. ஏய் ஸ்வேதா, நவுரி. ஏய் நவுரு, நான் செக் பண்ணனும். ஸ்வேதா, பூமிகாக்கு உடம்பு சரியில்லைல்ல, கொஞ்சம் மெதுவா தேடு. ஸ்வேதா, உன் நோட்டை இவ எதுக்கு எடுக்க போறா? நீ மறந்து வேற எங்கேயாவது வச்சிருப்ப, அங்க போய் தேடு. இங்க பாருமா, என் சயின்ஸ் நோட்டு. இவ தான் எடுத்து கீழே ஒழிச்சு வச்சிருக்கா. இல்ல, நான் இந்த நோட்டை எடுக்கவே இல்ல. இது இங்க எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. இல்லம்மா, இவ தான் வேணும்னே எடுத்துட்டு வந்திருக்கா. நான் பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு இப்படி செஞ்சிருக்கா. இல்ல, நான் எடுக்கவே இல்ல. ஸ்வேதாக்கா போய் சொல்றாங்க. பூமிகா செல்லும், நீ ஃபீல் பண்ணாதம்மா. நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்வேதா தான் வேணும்னே பழி போடுறா. ஹே ஸ்வேதா, பூமிகா உன் நோட் எடுத்ததை நீ பாத்தியா? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவன் மேல பழி போடுற? கண்மணி, ஸ்வேதா சின்ன குழந்தை, அவ ஏதோ தெரியாம பழி போட்டா. நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? ஸ்வேதா குட்டி, நான் தான் உன் சயின்ஸ் நோட்டை எடுத்துட்டு வந்து இங்க வச்சேன். பூமிகாவும் உன் கிளாஸ் தானே? இவ கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு போகலல்ல, அதான் இவளுக்கு சொல்லி தரலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஏய் கண்மணி, இது ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. தேவையில்லாம குழந்தைங்க சண்டை போடுற அளவுக்கு வச்சுட்டியே. கண்மணி, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லதுதான் செஞ்சிருக்க. பெத்த அம்மா நானே பூமிகாவோட படிப்பை பத்தி யோசிக்கல, ஆனா நீ யோசிச்சிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெத்த அம்மான்னு சொல்லி ஏண்டி கடுப்பேத்துற? பூமிகா ஏன் பொண்ணுடி? எப்படியோ ஒரு வழியா நோட்டு பிரச்சனை தீர்ந்து போச்சு. அவங்க வேலையை போய் பாருங்க. கண்மணி, பூமிகாவுக்கு இனிமே நானே கிளாஸ் எடுக்கிறேன். எப்படியும் ஸ்கூல் லீவ் போட்டு நான் இங்க சும்மா தானே இருக்கேன், அதனால அவ படிப்பை நானே பாத்துக்கிறேன். பூமிகா ராசாத்திய அம்மாவா வெறுக்கிறதுனால டீச்சரா அண்ட பாக்குறா. விட்டுறாத கண்மணி. ஹே, நீ வெறும் தமிழ் டீச்சர் தானே? நீ எப்படி பூமிகாவுக்கு சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க முடியும்? அவ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே, அதனால சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் என்னால சொல்லி தர முடியும். அது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்ல. இல்ல, நான் சயின்ஸ் கிராஜுவேட். என்னாலதான் அவளுக்கு மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க முடியும். இல்ல கண்மணி, நான் இல்ல ராசாத்தி, நான் தான் சொல்றேன்ல. ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சயின்ஸும் மேக்ஸும் கண்மணி சொல்லி தரட்டும். தமிழும் இங்கிலீஷும் ராசாத்தி சொல்லி தரட்டும். அப்ப எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அத்தை, நாட்டாம மாதிரி நல்ல தீர்ப்பு சொன்ன மரகதம். அத்தை சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் கிளாஸ் எடுங்கம்மா.
பூமிகா நல்லா படிக்கட்டும். மாமா, அத்தை சொன்ன மாதிரி நானும் கிளாஸ் எடுக்கிறேன். என்ன ராசாத்தி டீச்சர், அதான் ஸ்கூலுக்கு லீவு போட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு புக்ஸ் வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க? மாமா, இங்க வீட்ல சாயந்தரம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏன், என்ன நடந்துச்சு? ஓ, நான் வீட்ல இல்லாத நேரம் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமா மாமா, பூமிகா ஸ்கூல் போக முடியாம இருக்கிறதுனால அவளுக்கு வீட்லயே பாடம் எடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ராசாத்தி, என்னதான் நம்ம வீட்ல பாடம் நடத்தினாலும் ஸ்கூல்ல நடத்துற மாதிரி வருமா? இப்போ அங்க பிள்ளைங்களா பாடம் நடத்தினா அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இங்க பூமிகாவுக்கு மட்டும் பாடம் நடத்தினா அது அவளுக்கு கேட்கறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்ல. இப்போ அவ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறா, கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருக்கட்டுமே. மாமா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் அவளுக்கு பாடம் சொல்லித்தர முடிவெடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்? பாடம் எடுக்கிற அந்த நேரத்துல ஒரு அம்மாவா பூமிகா கூட நான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ல. அப்போ அவ என் தாய் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு பழையபடி என்கிட்ட வந்துடலாம்ல. அதுக்காக தான் மாமா நான் பாடம் எடுக்க ஆர்வமா இருக்கேன். ஆங்கிள் இதை நான் யோசிக்கவே இல்லை. இது நல்ல முயற்சி தான். எல்லாரும் டீச்சர் அம்மாவா இருப்பாங்க, நீ அம்மா டீச்சர் ஆகலாம்னு நினைக்கிற. ஆனா எது பண்ணாலும் கேர்ஃபுல்லா பண்ண, அதான் நல்லது. சரி. கண்மணி, நீ அந்த ராசாத்திய வீட்டை விட்டு துரத்துவன்னு பார்த்தா உன் மாமியாருக்காரி பாதி படிப்பை புடுங்கி அந்த குண்டச்சி கையில கொடுத்துருக்கா. என்னம்மா பண்றது, நம்ம பூமிகா மேல ரொம்ப சொந்தம் கொண்டாடினா தேவையில்லாத சந்தேகம் வரும். அதனால கூட அத்தை அப்படி பண்ணிருக்கலாம்ல. அதுவும் சரிதான். ஆனா நீ அவளை சயின்ஸும் மேக்ஸும் எப்படி சொல்லி கொடுப்பன்னு மடக்குன பாரு. நல்ல மொக்க வாங்கினா. என்ன கண்மணி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ என்னமோ யோசனையில இருக்க? இல்லம்மா, அந்த ராசாத்தி பூமிகாக்கு தமிழோ இங்கிலீஷோ சொல்லி கொடுக்கறப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகி அவளை தான் பக்கம் இழுக்க எல்லா முயற்சியும் பண்ணுவா. அதை எப்படி தடுக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாமா, நீ சொல்றத யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அந்த ராசாத்திய பூமிகா கிட்ட பெருசா நெருங்க விடாததாலதான் பூமிகாவை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுது. இந்த நேரத்துல அந்த ராசாத்தியோட அவ அதிக நேரம் இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். இதுக்கு என்ன பண்ண போற கண்மணி? எனக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. என் மாமியார் கிட்டதான் ஏதாவது கேட்கணும். அவ நிச்சயமா ஏதாவது திட்டம் வச்சிருப்பா. ஆமாமா, அவ பொம்பளை சகுனி இல்ல, நாட்டுல இருக்கிற எல்லா கெட்ட வேலைக்கும் அவ திட்டம் வச்சிருப்பா. அப்படி அவங்களால எதுவும் செய்ய முடியலன்னா இன்னொரு சகுனி நீதான் ஏதாவது செய்யணுமா? ஏய், என்னடி இது பேச்சுவாக்குல என்னையே சகுனின்னு சொல்லிட்ட? மா, இதெல்லாம் பாராட்டா எடுத்துக்கோ. ஏன் கிண்டல் பண்றதா நினைக்கிற? அம்மா, அந்த ராசாத்திய என்ன பண்ணலான்னு முதல்ல யோசிக்கணும்.
யாரையாவது வாழ வைக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கறதுனா தான் நமக்கு கஷ்டம், கெடுக்கிறதுனா தான் நமக்கு ஐடியா வந்து கொட்டுமே. ராசாத்தி, உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டி.